அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். நேற்று நைட்டு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 0.35% கீழே இறங்கியிருக்கு. டவ் ஜோன்ஸ் -1.55% கீழே இறங்கியிருக்கு. S&P 500 -1.22, FTSE 100 -1.27%, ஜாப்பனீஸ் இண்டெக்ஸான நிக்கி 0.20% அப்பில் இருக்குது. ஷாங்காய் 0.22% அப்பில் இருக்குது. இந்தியன் ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க் லிமிடெட் -1.57% கீழே இறங்கியிருக்கு. ICICI பேங்க் 0.04% பாசிட்டிவில் இருக்குது. இன்ஃபோசிஸ் -1.34, விப்ரோ -0.61. ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நெகட்டிவ் தான் நமக்கு காமிக்கி. இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் சைனா, கனடா, மெக்சிகோவிலேருந்து இறக்குமதி பண்ணுற பொருளோட இறக்குமதி வரியை அதிகரித்ததுனால தான் இந்த மார்க்கெட் இஷ்யூக்கு ரீசன். இதை ஒரு வர்த்தக போர் அப்படின்னு வாரன் பஃபட் கூட நேற்று அறிவிச்சிருக்காரு. இதற்கு பதிலடி கூறுற விதமாக கனடா நாட்டில் 155 பில்லியன் கனடா டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்களுக்கு அவங்களும் வரியை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுற கோழி, கோதுமை, சோளம் போன்ற பொருட்களுக்கும் 15% வரி வரைக்கும் போட்டிருக்காங்க. காய்கறிகள், பழங்களுக்கு 10% வரி போட்டிருக்காங்க. சைனா இதற்கு பதில் சொல்கிற விதமாக ஒரு 10 அமெரிக்க நிறுவனங்களை நம்பத்தகுந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இது மூலமாக சைனாவில் இயங்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிகளுக்கு நஷ்டமடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் மெக்சிகோவும் நாங்கள் எங்களோட எதிர்ப்பை தெரிவிப்போம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. பார்க்கலாம் அவங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு. அடுத்து மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி எடுத்து பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எந்த ஒரு கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை. இந்த வீடியோ எடுக்கும்போது 0.24% பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வருவோம். நேற்று நம்ம மார்க்கெட்டில் FIDI எவ்வளோ தூரம் வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்கன்னு பார்க்கலாம். FII வழக்கம் போல் 3405 கோடி ரூபா விற்றுருக்காங்க. DII 4851.40 கோடி வாங்கியிருக்காங்க. நிஃப்டியை பொறுத்தவரை நேற்று 21,974.45 புள்ளியில் ஓப்பன் ஆகிருக்கு. 22,105 வரைக்கும் ஹை போயிருக்கு. 21,964 வரைக்கும் லோ போயிருக்கு. ஃபைனலாக 22,082 க்ளோசிங் ஆகிருக்கு. அதாவது 0.17% கீழே இறங்கியிருக்கு. நேற்று ஃபுல்லாகவே ஒரு சைடுவே மார்க்கெட்லேயே தான் நிஃப்டி போயிருக்கு. ஓவராலாக பார்த்தோன்னா 22 ஸ்டாக்கு அப்பில் போயிருக்கு, 28 ஸ்டாக் டவுனில் போயிருக்கு. அன்சேஞ்சாக எந்த ஸ்டாக்குமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வேர்ல்டு மார்க்கெட்டை வச்சும் கிஃப்ட் நிஃப்டியை வச்சும் ஓரளவு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது நெகட்டிவ் சிக்னல் மட்டும்தான் தந்திருக்கு. ஆனால் கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃப்ளாட்டாக தான் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவாகவும் அது இறங்கலை. மேபி இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்குது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே என்ன சேஞ்சஸ்னாலும் நடக்கலாம். ஸோ இது வரைக்கும் உள்ளதை வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு கேப் அப், கேப் டவுன் இல்லாமல் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஸ்டார்ட் ஆகும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.